எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சது சிவன் தான். அவரை ஒரு நாள் கூட நான் நினைக்காம இருந்ததே கிடையாது. அவரை நான் கடவுளா நினைச்சதே கிடையாது. ஒரு அப்பாவா தான் நான் நினைச்சிருக்கேன். ஒரு அப்பா கிட்ட நம்ம எப்படி பேசுவோம், அது போலதான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். பயங்கரமான சோதனையெல்லாம் கொடுப்பாரு. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நீ வாழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு தோணும். அதுக்கப்புறம் தான் புரியும், அத்தனை சோதனைகளையும் தாண்டி வரும்போதுதான் தெரியும் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறன்றது. அத்தனை சோதனைகளையும் நான் அனுபவிக்க காரணம் என்னன்னு கேட்டா, அவர் நம்ம ஒரு சில விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பாரு. இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடலாம். திருநாவுக்கரசருக்கு கொடுக்காத கஷ்டத்தையா நம்மளுக்கு கொடுத்துட போறாரு? அவரு அனுபவிக்காத துன்பத்தையா நம்ம அனுபவிச்சிட போறோம்? அவர் எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கறாரோ அந்த அளவுக்கு அவரோட திருவடியை நம்ம இறுக பிடிச்சிக்கணும். எனக்கு நீ இருக்கிற, எனக்கு நான் எதுக்கு எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்படணும், கஷ்டப்படணும்? எல்லாத்தையும் நீ பார்த்துப்ப, உனக்கு தெரியாத விஷயங்களே எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு மன